ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாதங்களில் உயர்ந்தது மார்கழி மாதம் என்பார்கள். அதனால்தான் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று ஸ்ரீ கிருஷ்ண பகவானே கூறியிருக்கின்றார். மேலும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில் மார்கழி மாதத்தை பற்றி தேவர்களின் மாதம் என்றும் சொல்லி இருக்கின்றார். தெய்வீகமான மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து அழகாக கோலம் போட்டு சாணத்தால் பிள்ளையார் வைத்து கோலத்தை பூக்களால் அலங்கரித்து மார்கழி மாதத்தை நாம் வரவேற்கின்றோம். பீடு என்றால் பெருமை என்று பொருள். ஆனால் நாளடைவில் இந்த பீடு என்ற வார்த்தை மருவி பீடை என்றானது. எல்லா துன்பங்களும் நீங்கி தை மாதத்தில் இருந்து புது வாழ்வு மலர வேண்டும் என பிரார்த்திக்கப்படும் மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். ஆண்டாலும் மார்கழி 30 நாட்களும் பாவை விரதம் இருந்துதானே பெருமாளை மணந்தாள். எனவே இப்படி சிறப்பு வாய்ந்த மாதமாக மார்கழியை பற்றி பரதத்தின் மூலமும் ஆன்மீக சொற்பொழிவு மூலமும் காண இருக்கின்றோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பாசுரங்களை தினமும் நாம் அனுசந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். முதல் 5 பாசுரங்களை அவதாரிகையாக இட்ட ஆண்டாள் அடுத்த 10 பாசுரத்தில் 10 பெண் பிள்ளைகளை எழுப்பி முறை தவறாது நந்தகோபனின் இல்லத்து வாயிலில் வந்து வாயில் காப்போன், தோரண வாயில் காப்போன், கொடி தோன்றும் தோரண வாயில் காப்போன் இவர்களை அறுதியிட்டு நந்தகோபன் அறைக்கு வந்து நந்தகோபன், யசோதை பிராட்டி, பலராமன் இவர்களை முன்னிட்டு கொண்டு நப்பினை பிராட்டியை எழுப்புகிறார். அடுத்த பாசுரமான இந்த பாசுரத்தில் நப்பினை பிராட்டி உறங்கும் அழகையும் அவள் அறை இருக்கக்கூடிய அழகையும் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறார். குத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல், குத்து விளக்கேறிய கோட்டு கால் கட்டில் மேல், மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினான் நீ உன்மனாலனை, மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மனாலனை, எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான், எத்தனையிலும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவமன்று தகவலோரெம்பாவாய். முதல் பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டி எழுந்து வரும் பொழுது தனது கண்களுக்கு விருந்தாகவும் காதுகளுக்கு விருந்தாகவும் செவிக்கு விருந்தாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னவள் நப்பின்னை பிராட்டி எழுந்து வராமல் போக சாவி துவாரத்தின் வழியாக உள்ளே நோக்குகிறாள். இதற்கு முன் ஒரு தோழியை எழுப்பும் பொழுது அவள் எழுந்து வராது போக ஜன்னல் கதவு திறந்திருக்க அதன் வழியே அந்த தோழி என்ன செய்கிறாள் என்று பார்த்தாள். அதுபோல் இங்கே சுவாவி துவாரம் வழியாக நப்பின்னை பிராட்டி ஏன் இன்னும் எழுந்து வரவில்லை என்று பார்க்க அங்கே உள்ளே குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கின்றதாம். ஆக அந்த குத்து விளக்கின் வெளிச்சத்தில் உள்ளே இருக்கக்கூடியதான கட்டிலின் அழகை வர்ணிக்கிறாள். நந்தகோபன் யானைகளை எல்லாம் ஜெயித்து, அதன் மதஜலம் பெருகுகின்ற யானைகளை ஜெயித்து, அந்த யானைகளின் தந்தத்தால் உருவாக்கப்பட்ட அமைக்கப்பட்ட கட்டில், அந்த கட்டின் மேல் பஞ்சவிதமான வாசனைகள் வரக்கூடியதான அந்த மெத்தை, அதாவது பஞ்சு போன்ற மெத்தை, அந்த மெத்தை மேல் சயனித்துக் கொண்டிருக்கிறாள் நப்பின்னை. அந்த நப்பின்னையின் மார்பகத்தின் மீது தலை வைத்து படுத்து கிடக்கின்றான் கிருஷ்ணன். நீ உன் மணாளனை எழுப்பி
எங்களுக்கு மோட்சத்தை அருளச் செய்வாய் என்று இந்த பாசுரத்தில் உரைக்கிறாள் ஆண்டாள். குத்து விளக்கெரிய கிருஷ்ணன் என்ன பண்ணாராம், துரியோதனனுக்கும் தர்மபுத்திரருக்கும் ஒரு போட்டி வைத்தாராம். இருவருக்கும் 100 ரூபாய் கொடுத்து, இந்த 100 ரூபாயை எடுத்து சென்று உங்கள் இல்லத்தை நீங்கள் நிரப்ப வேண்டும். யாராலும் உள்ளே போக முடியாதபடிக்கு உங்கள் இருவரின் இல்லமும் நிரம்ப வேண்டும். யார் அதை செய்கிறார்கள் முதலில் என்று நான் பார்க்கிறேன் என்று சொல்கிறார். தர்மபுத்திரர் கிருஷ்ணன் கொடுத்த ரூபாய் போரும் என்று அதை வாங்கி சென்று விடுகிறார். ஆனால் துரியோதனனோ இந்த ரூபாய் எனக்கு போராது, இன்னும் கொஞ்சம் கொடு என்று இன்னும் அதிகம் கேட்டு வாங்கி கொண்டு அங்கிருந்து வருகிறான். வரும் வழியில் சந்தை, அந்த சந்தையில் சட்டிப்பல்லாவை பார்க்கிறான். இதை வாங்கி நாம் நமது வீட்டை ரொப்பினால் என்ன என்று யோசிக்கிறான். ஆனால் கிருஷ்ண பரமாத்மாவோ ஒரு நிபந்தனை வைத்திருந்தார். துணைக்கு யாரையும் அழைக்க கூடாது, நீங்கள் மட்டும்தான் அந்த பொருளை எடுத்து உங்கள் இல்லத்தை நிரப்ப வேண்டும் என்று சொல்ல, இதை தூக்க முடியாது, தூக்கினால் கனமாக இருக்கும், நாம் ஒருவர் மட்டும் வேலை செய்ய முடியாது, அதனால் இது வேண்டாம் என்று இன்னும் சிறிது தூரம் நகர்ந்து செல்கிறார். இன்னும் சிறிது தூரம் நகர்ந்து சென்றவுடன் அங்கு பஞ்சு பொதிகள் இருக்கிறது. அந்த பஞ்சை வாங்கி நிரப்பலாம் என்று துரியோதனன் நினைக்க, ஆனால் அந்த பஞ்சு எவ்வளவு திணித்தாலும் போய்கொண்டே இருக்கும், அதனால் இதுவும் வேண்டாம் என்று இன்னும் சிறிது தூரம் நகர்கிறார். இன்னும் சிறிது தூரம் நகர்ந்தவுடன் அங்கு வைக்கோல் விற்று கொண்டிருக்கிறான் ஒரு வியாபாரி. அவனிடம் பேசி அந்த வைக்கோல்கள் அனைத்தையும் வாங்கி சென்று தனது இல்லத்தில் திணித்து 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 இல்லம் முழுக்க வைக்கோலால் நிரப்பி விடுகிறார் துரியோதனன். நிரப்பி முடித்தவன் நேராக கிருஷ்ணனிடம் செல்கிறார். துரியோதனன் கிருஷ்ணனிடத்தின் செல்லும் பொழுது அங்கு பார்த்தால் தர்மபுத்திரர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கிருஷ்ணரிடம், நான் முடித்து விட்டேன், எனது இல்லத்திற்கு நீ வரலாம் என்று அழைக்க, நான் தான் முதலில் முடித்தேன், எனது இல்லத்துக்குத்தான் நீ வர வேண்டும் என்று துரியோதனன் சொல்ல, ஆக தர்மபுத்திரர் துரியோதனனுடன் கிருஷ்ணர் துரியோதனன் இல்லத்திற்கு செல்கிறார். பார்த்தால் உள்ளே நுழைய முடியாதபடி வைக்கோலால் துரியோதனன் இல்லத்தை அழுத்தி வைத்திருக்கிறான், இல்லத்தை நிரப்பி வைத்திருக்கிறான். ஆக இல்லத்தின் உள்ளே நுழைய முடியவில்லை. சரி வா, தர்மபுத்திரர் என்ன செய்திருக்கிறார் என்று பார்ப்போம் என்று சொல்ல, அங்கிருந்து நேராக தர்மபுத்திரரின் இல்லத்திற்குள் நுழைகின்றனர். தர்மபுத்திரரின் இல்லத்திற்குள் நுழைந்தால் அங்கு பஞ்ச பாண்டவர்களுக்கு 5 ரூம் என்று அந்த வீடு இருக்கிறது. ஒவ்வொரு ரூமிலும் ஒரு குத்தி விளக்கை வைத்து ஏற்றி இருக்கிறார் தர்மபுத்திரர். கிருஷ்ணருக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன தர்மபுத்திரரே என்று கேட்க, அதற்கு தர்மபுத்திரர் சொல்கிறாராம், நீர்தான் வீடு நிரம்பி இருக்க வேண்டும் என்று சொன்னாய், இதோ பார், குத்தி விளக்கு ஏற்றி வைத்திருக்கிறேன். இந்த விளக்கின் ஒளி இந்த ரூம் முழுக்க நிரம்பி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த தீபம் எரிவதற்கு அதில் ஊற்றப்பட்டிருக்கும் இந்த நெய்யின் வாசனையாகப்பட்டது இந்த வீடு முழுக்க நிரம்பி இருக்கிறது என்று சொல்ல, ஆக துரியோதனனின் செயலுக்கும் தர்மபுத்திரரின் செயலையும் பார்த்து தர்மபுத்திரரின் செயலே உசர்ந்தது என்று ஸ்ரீகிருஷ்ணன் பாராட்டுகிறாராம். ஆக சமயோசித புத்தி வேண்டும், எந்த இடத்தில் எதை செய்ய வேண்டும் என்று. ஆக இந்த குத்து விளக்கெரிய அந்த குத்து விளக்கின் ஒளியாகப்பட்டது நப்பினை பிராட்டியின் ரூம் முழுக்க வெளிச்சத்தை அள்ளி தெளித்துக் கொண்டிருக்கின்றது. அதிலிருந்து வரக்கூடிய நறுமணம் அது ஒரு பக்கம் கமழ்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நப்பின்னை பிராட்டியின் கூந்தலில் சூடி இருக்கும் பூக்கள் ஆகட்டும், கூந்தலிலேயே இயற்கையாக இருந்து எழக்கூடியதான அந்த நறுமணம் நாசிக்கு விருந்தாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அந்த மெத்தையாகப்பட்டது அடுக்கடுக்காக, அந்த மெத்தை பஞ்சசயனம் 5 விதமான அடுக்குகளை கொண்ட தூய்மை நிறைந்த மெத்தையாக அங்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த மெத்தையில் கிருஷ்ணனும் நப்பினை பிராட்டியும் சயனித்துக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது ஆண்டாள் நாச்சியார் நப்பினை பிராட்டியை பார்த்து, நப்பினை பிராட்டியே, எழுந்து வா, நீ உறங்கியது போதும், உனது மணாளனை எழுப்பி எங்களுக்கு மோட்சத்தை கொடுக்க சொல் என்று எழுப்ப, அடுத்த பாசுரத்தில் நப்பின்னையை மீண்டும் எழுப்புவதாக. இவ்வளவு கூப்பிட்டும் நப்பின்னை வராது போக, அடுத்த பாசுரத்தில் நப்பின்னையை
மீண்டும் அழைக்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். ஜெம் டிவி நேயர்களே, தினமும் திருப்பாவை பாசுரத்தின் அர்த்தங்களை கேட்டும் ரசித்தும் நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.